சந்தர் வண்டியை எடுத்துக்கொண்டு வெளியே வருவதற்குள் அனு குருநாதனிடம் பொரிந்து தள்ளும் படலத்தை முடித்திருந்தாள். அனு, அந்த தம்பி நமக்கு ஹெல்ப் பண்ணதா வரார். என்கிட்ட பேசுற மாதிரி அவர்கிட்டயும் பேசாத, சரியா என்று அவளை தன் வார்த்தையால் குரு அடக்கும் போதே, அங்கிள், லேண்ட் எந்த ஏரியா என வினவியபடி கதவை அடைந்தான் சந்தர். ஜிம்மர் கிட்ட தம்பி. அங்க இங்க கோரிமேடுன்னு சொன்னாங்க என்றவர் கைபேசியை எடுத்து முழு விலாசத்தையும் அவனுக்கு படித்து காட்டினார். ஓ சரி, எனக்கு அந்த ஏரியா நல்லா தெரியும், நான் முன்னாடி போறேன், என்ன ஃபாலோ பண்ணி வாங்க என்றான் சந்தர். பெரிய நல்லவனாட்டும் சீனப்பாரு சிம்பான்சி. அணுவிற்கு அவர்கள் என்ன பேசினார்கள் என்று கூட முழுதாய் மண்டைக்குள் ஏறவில்லை. நிலத்தை பார்க்க போகிறோம் என்பதை காட்டிலும் இந்த சிம்பான்சியை உடன் அழைத்து செல்கிறோம் என்ற விஷயமே மனதை அடைத்திருக்க எரிச்சலாய் வந்தது அவளுக்கு. சே, போயும் போயும் இவனோடவா, இந்த டாடிக்கு அறிவே இல்லை என்று மனம் தந்தையை கருவிதான் குடித்தது. முகத்தை முழம் நீளத்துக்கு நீட்டிக்கொண்டு முறைப்பே உருவாய் வண்டியில் அமர்ந்திருந்த அணுவை ஒரு முறையும் குருநாதனை ஒரு முறையும் பார்த்தார் சந்தன். நான் வரதுல உங்க பொண்ணுக்கு இஷ்டமில்லாதது மாதிரி தெரியுதே அங்கிள் என்றான் புருவத்தை உயர்த்தி. நான் தேவையில்லை என்று நினைக்கும் இடத்திற்கு வர எனக்கு இஷ்டமில்லை என்பதை தெளிவுற விளக்கி நின்றது அவனது குரல். மாதிரி என்ன மாதிரி, சுத்தமா இஷ்டமில்லை என்று அணு முணுமுணுக்க, குருவோ, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை தம்பி, அவளை கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை தம்பி, ப்ளீஸ் தப்பா நினைக்காம வாங்க தம்பி என்றார் வாக்கியத்துக்கு 3 தம்பி போட்டு. கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லையா? என்ன ஒரு அவமானம் டேடி என அணு பல்லை கடிக்க, அணு, பிஹேவ் யுவர் செல்ஃப் என்று கண்டிப்புடன் எச்சரித்தார் குரு. குருநாதனுக்கு லேசில் கோபம் வராது, வந்தால் லேசில் போகாது. போகாது என்பதை விடவும் பின் விளைவுகள் பெரிதாய் பலமாய் இருப்பது தொடாமல் இடியாகவும் இறங்கும். இதை பற்பல சந்தர்ப்பங்களில் கண்டிருந்த அணுவால் அவரது வார்த்தையை மீறி முறைப்பை நீட்டிக்க முடியவில்லை. சரி என அவள் கடித்த பற்களுக்கு இடையே வார்த்தையை துப்ப, நீங்க முன்னாடி போங்க தம்பி, நாங்க வரோம் என்று சந்தரிடம் ஒப்புதல் வழங்கினார் குருநாதன். உங்க பொண்ணுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அங்கிள்? மீண்டும் கேட்டான் சந்தர் அணுவிடமிருந்த பார்வையை விளக்காமல். அவளுக்கு என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது என குரு சொல்ல, நீங்க சொல்றீங்க, ஆனா உங்க பொண்ணு சொல்ல மாட்டேங்கிறாங்களே என்றான் சந்தர் தோலை குலுக்கி. அனு, குருநாதனிடம் அதட்டல் இம்முறை பெரும் சத்தத்துடன் வெளிவர, ஐ எம் ஃபைன், போலாம் என்றாள் அனு தன் 32 பற்களை விரித்து காட்டி. ஐயோ பயமா இருக்கு. முகத்தில் பயத்தை வெளிப்படையாக காட்டி 2 பின்னடைந்தவன் சிரித்தபடியே வண்டியை எடுத்தான். வண்டியில் ஏறி அமர்ந்து கிக் ஸ்டார்டரை உதைத்தவன் சட்டென திரும்பி பார்த்தான். உங்க பொண்ணா சார் வண்டி ஓட்ட போறாங்க என்ற கேள்வியுடன். அனு உஷ்ண பார்வை பார்க்க, குருவோ, அனு நல்லா வண்டி ஓட்டும் தம்பி என்றார் லேசான சிரிப்புடன். இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க என்று அனு அந்த லேசான சிரிப்பை கூட லேசில் விடாதவளாய் சண்டை பிடிக்க, நல்ல ஓட்டுவாங்கன்னா சரி என்ற சந்தரின் குரலில் கேலி இல்லாமல் இருந்திருந்தால் அவனது முழு பெயர் கிருஷ்ணச்சந்தராய் இருக்க வாய்ப்பில்லையே. முதல்ல வண்டி எடுடா பக்கி. அணு உள்ளுக்குள் எரிய பயணம் துவங்கியது. பயணம் துவங்கியது என்பதை விட சந்தரின் பயணம் துவங்கியது. வீட்டை விட்டு கிளம்பி 2 வலது புற திருப்பங்களை கடந்தவன் உள்மனது உறுத்த கண்ணாடி வழியே பார்த்தவன் முகம் சுருங்கி போனான். அல்டாப் அல்லிராணியை கண் எட்டும் தூரம் வரை காணவில்லை. எங்க போனா? எங்கேயும் மண்ணை கவியிட்டாலோ என்ற கேள்வியுடன் பார்வையை ஓட்டினான். 2ஆம் திருப்பத்திற்கு முதல் திருப்பத்திற்கும் இடைப்பட்ட தூரம் முழுவதும் அவளை காணவில்லை. அவளோ மெதுவாவா வரா என்று எண்ணத்த கண்ணையர் ரேஞ்சுக்கு இழுத்துவிட்டு வண்டியை திருப்பினான். முதல் திருப்பத்தை அடையும் வரையிலும் கூட அணு எதிர்படவில்லை. என் மேல இருந்த கடுப்புல அங்கிளை முட்டு சந்துல வச்சு குமுறி எடுத்துட்டாளா பாவி. அவர் ஒரு அப்பாவி மனுஷன், கிராதகி. கொஞ்சம் படப்படப்பாய் கூட இருந்தது சந்தருக்கு. அதன் நடுவே நம்ம தெருவுல முட்டு சந்தை இல்லையே என்ற சிந்தனை வேறு. ஒரு வழியாக அவன் முதல் திருப்பத்தை கடக்கையில் அவர்களது வீட்டை தாண்டி 4 வீடுகளை கடந்து வந்து கொண்டிருந்தது அணுவின் வண்டி.
ஷப்பா என்றொரு புறம் நிம்மதியாய் இருந்தாலும் மறுபக்கம் ஐயோ பேய் என்று ஜர்க்காகி போனான் சந்தர். தன் எதிரே வந்தது அணுவின் வண்டிதான் என்பது அவனுக்கு புரிந்தது. பின்ன அமர்ந்திருப்பவர் குருநாதன் என்பதும் அவனுக்கு புரிந்தது. ஆனால் வண்டியை யார் ஓட்டுவது என்றுதான் அவனுக்கு புரியவில்லை. அந்த உருவம் போட்டிருந்த உடை அணு இன்று போட்டிருந்த உடைதான். ஆனால் அந்த உருவம் அணு இல்லை. இவர்தான் மாப்பிள்ள. ஆனா அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் என்னது என்ற ரீதியில் ட்ரெஸ் ரகு தாத்தாவோடது தான். ஆனா போட்டு இருக்கிறது அணு இல்லை என்ற உல்டா சிந்தனையில் அவன் மூளை ஆட்டோ மேக்கரில் போட்ட கோதுமை மாவாய் அடி வாங்கி கொண்டிருந்தது. பின்ன முகமென்றும் அங்கு எதுவுமே தெரியப்படவில்லையே. தலைக்கு ஹெல்மெட், கண்ணுக்கு கூலர்ஸ், முழு கைக்கும் ஒரு உறை. அது மட்டுமல்லாமல் ஹெல்மெட்டின் கீழிருந்த துப்பட்டா அவளது மூக்கு துவாரத்தை தவிர அனைத்தையும் மறைத்திருந்தது. சாட்சாத் பேய். சென்னையிலோ பெங்களூரிலோ மும்பையிலோ இக்காட்சிகள் புதிதல்ல. ஆனால் பாண்டியில் இவ்வகையான பாதுகாப்பு கவசம் புதிதே. வண்டியை சராலென வேகம் செய்து அணுவின் வண்டி அருகே விட்டவன் பிரேக் பிடித்து நிறுத்தினான். தம்பி, என்ன திரும்பிட்டீங்க என்று வியக்க, குருநாதன் இல்ல, உங்களை காணோமா, அதான் தேடி வந்தேன் என்றவன், எங்க உங்க பொண்ணு என்றான் கண்ணை முன்ன இருந்த உருவத்தின் மேல் பாய விட்டபடி. அவதான் தம்பி ஓட்டுறா. குருவுக்கோ வியப்பான வியப்பு. ஓ, அந்த ஒரு ஹோவில் ஓராயிரம் அர்த்தங்கள். இந்த பேய் தான் உங்க பொண்ணா என்ற கேள்வி. நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா என்ற போலி பயம். எதுக்கு இந்த காமெடி என்ற நக்கல். ஆனா பாருங்க, ஆக்சுவலா மூச்சு விட இது ரொம்ப நல்லா இருக்கும் என்ற பாராட்டு பத்திரம். இவை எல்லாவற்றையும் குருநாதன் கவனித்தாரோ இல்லையோ, அணு கவனித்தாள். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை என அவள் பல்லை கடிக்க, சத்தம் குறைவாக என்றாலும் அவள் பேசியது கேட்டபோதும் வேண்டுமென்றே காதை தேய்த்து கொண்டு, என்ன சார் சொல்றாங்க, இவ்வளவு லேயர் தாண்டி வார்த்தை காத்துக்கு டிரான்ஸ்மிட்டர் ஆகுறதுக்குள்ள பாதியா போயிடுது என்றான் சந்தர். டாடி, திஸ் இஸ் டூ மச் என்று அணு பல்லை கடிக்க, வெயில் பயங்கரமா இருக்குல்ல தம்பி, பொல்யூஷன் வேற, அதான் கவர் பண்ணி இருக்கிறா என்று மகளுக்கு வக்காலத்து வாங்கிய குருநாதனுக்கே உதட்டோறும் இருந்த சிரிப்பை அடக்கத்தான் முடியவில்லை. சிரிக்கவும் முடியவில்லை. சிரிப்பை அடக்கவும் முடியாமல் அவர் திணற, சந்தரின் முகமும் சிரிப்பில் துடித்தது. வார்த்தையே போதும் பேசாமல் கையால் போகலாம் என்பதை போல் சைகை காட்ட, சந்தரும் சிரிப்பை உள்ளே அமுக்கியபடியே வண்டியை திருப்பினான். இப்பொழுது அணுவின் வண்டி முன்னாடியும் சந்தரின் வண்டி பின்னையும் செல்லும் நிலை உருவானது. அவர்களது தெருவில் இருந்து பிரதான சாலைக்கு செல்ல 2 வலது பக்க வளைவுகளில் திரும்ப வேண்டும். முதல் திருப்பம் வலது கை பக்கம் மட்டுமே திரும்பும். அதாவது இடது கை பக்கம் திருப்பமே இல்லை. திருப்பம் வருவதற்குள் 20 அடிகள் முன்பே அணுவின் வலது கை ஹேண்டில் பாரை விட்டு விலகி காற்றில் அசைந்தது. ரூல்ஸ் படி ஓட்டுறாங்களாம். ஆளே இல்லாத டீ கடைக்கு 6 லிட்டர் பால் கொண்டு வந்து ஊத்துப்பா இந்த ரகு தாத்தா என்று பல வகையாய் அவன் சிந்தித்து கொண்டிருக்கும் போதே அணுவுடைய வண்டியின் இடது பக்க ஒளி காட்டி ஒளிர்த்தது. சந்தரால் சிரிப்பை சத்தியமாய் அடக்க முடியவில்லை. சீரியஸா பாரு, காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காளே, கடவுளே, என்னை இதெல்லாம் பார்க்க வைக்கிறியே என்று தலையில் அடித்து கொண்டவன், டே சந்தர், அவளை பார்த்து வண்டி ஓட்டுறேன்னு வெய்யி, டிரைவிங் லைசன்ஸை பிடுங்கி வச்சுட்டு விட்டுடுவாங்கடா என்று மூளையில் கட்டளைப்படி வண்டியை வேகம் எடுத்து அவளை முந்தினான். அவன் முந்திய வேகத்திற்கு ஈடு கொடுப்பதை போல், டர்னிங்ல வந்து ஓவர்டேக் பண்ற அறிவில்லை உனக்கு என்ற இரைச்சல் காற்றில் கலந்து வந்தது. பின் தொடராய், என்ன அணு இது, மரியாதையில்லாம வந்த குருவின் அதட்டலை வலுவிழக்கச் செய்யும் வண்ணம் ரைட்ல கை காட்டி லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு, நேரா போற உனக்கு இருக்கிற அறிவை விட எனக்கு ஜாஸ்தியாவே இருக்கு. சந்தரின் குரல் காற்றில் கரைந்தது. டாடி, அவன் ரொம்ப பேசுறான் என அணு பல்லை கடிக்க,
நீ ஏன் அந்த தம்பி பேசுற அளவுக்கு வண்டி ஓட்டுற? லெஃப்ட்ல எதுக்கு இண்டிகேட்டர் போட்ட? என்று குருவும் அணுவின் தந்தை என்று பல்லை கடிப்பதில் நிரூபித்தார். என்று வெளியே சலித்துக் கொண்டாலும் உள்ளுக்குள் பெரும் குடைச்சல் அணுவிற்கு. சொல்லப்போனால் சந்தர் முன்னிலையில் தனக்கு நன்றாக வண்டி ஓட்டத் தெரியும் என்று காட்டவே அவள் எண்ணினாள். ஆனால் மூளை அதீதமாய் எரிச்சலடைந்து சூடானதில் 2 கைகளும் வேலை செய்துவிட்டன. ஆனா அவளும் தான் என்ன செய்வாள்? என்ன அனு, கவனம் எங்க இருக்கு? சந்தர் தம்பி மெயின் ரோட்டில் திருப்பிட்டாரு, சீக்கிரம் போ என்ற குரு. நான் வேணும்னா ஓட்டவா என்றார். ஒன்றும் தேவையில்ல, பேசாம உட்காருங்க. பலமாய் விழுந்த அதட்டலின் பின்னே மின்னலில் வேகம் எடுத்து சந்தரின் வண்டியை தொடர்ந்தாள் அனுலையா. ஒரு வழியாக குருநாதன் கூறிய முகவரியை மூவரும் அடைகையில் 1/2 மணி நேரம் தாண்டியிருந்தது. அங்கே ஏற்கனவே ஒரு பெண்ணும் 2 ஆண்களும் என சிலர் நின்று இருந்தனர். வண்டியை விட்டு இறங்கிய மாத்திரமில்லாமல், ஹே அச்சு என்று அனு கையசைக்க, அரிக்கன் விளக்கு மாதிரி இருக்கு, இது அர்ச்சுவாம். சொல்லும் போதே லைட்டா அரிக்குதே என்றபடி பின் கையை சொரிந்து கொண்டவன் குருநாதனுடன் நடந்தான். வாய் அறிமுகம் செய்ய, டாடி, இவ அர்ச்சு என அணு சிரிப்பையே உருவாக்கி, ஹலோ அங்கிள், இவங்க என்னோட அப்பா என்று கடா மீசையை கை காட்டினாள் அவள். வணக்கம் சார் என்று வந்த அவள், யார் சார், உங்க பையனா என்றார் சந்தரை பார்த்து. இல்ல இல்ல, லாயர் என்று அணு இடைப்புக, பக்கத்து வீட்டு பையன் என்றார் குருவோ. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு சார். நான் ஏற்கனவே ஒரு பெரிய வக்கீலை வச்சு சரி பார்த்துட்டேன். உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா உடனே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அப்படியா? இருந்தாலும் என குரு இழுக்கும்போதே, ஓ, வெரிஃபை பண்ணிட்டீங்களா? செம்ம ஃபாஸ்ட் ஆச்சு உங்க அப்பா என தோழியிடம் ஸ்லாக்கித்தவள், அதான் வெரிஃபை பண்ணிட்டாங்களாமே டாடி, நாம லொகேஷன் பார்த்துட்டு சரி சொல்லிடலாம் என பரபரத்தாள். கொஞ்சம் பொறு அனு. குரு அவள் வேகத்திற்கு ஆணையிடும் போதே, பக்கா ப்ராப்பர்ட்டி சார். இந்த விலையில பாண்டியில இடமே இல்லை தெரியுமா? இந்த எதிர இருக்கிற இடம் கூட 15க்கு போச்சு. ஆனா அதை விட பெரிய இடத்த உங்களுக்கு 13க்கே முடிச்சு தரேன் என்று உள் புகுந்தான் தரகர். கூடவே, சாருக்கு கடலூர்ல பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தெரியுங்களா? அவரே இந்த லேண்ட் பக்கான்னு சொல்லிட்டாருன்னா இடம் மட்டும் இல்ல, கீழே ஓடுற தண்ணி கூட படு சுத்தம்னு எடுத்துக்கலாம் என்றான் அர்ச்சனாவின் அப்பாவை கை காட்டி. இதுவரையிலும் அமைதியாய் நின்றிருந்த சந்தர், பத்திரத்தோட ஜெராக்ஸ் இருந்தா கொடுங்க சார், ஜஸ்ட் பார்த்துட்டு தரேன் என இடை புகுந்தான். இவனை யாராச்சும் கேட்டாங்களா? சும்மா நெய்யி நெய்யின்னுட்டு. எரிச்சலில் அணுவின் உதடுகள் முணுமுணுத்தன. பார்த்தாச்சு சொல்றோம்ல என்றார் கடாமீசை விரைப்பாய். நீங்க வாங்க போற லேண்டுக்கு நீங்க பார்த்துட்டீங்க, அங்கிள் வாங்க போற லேண்டுக்கு நான் பார்க்கணும், கொடுங்க என்றான் சந்தர் சற்றே கராராய். யோ, கேட்கிறாருல, குடு என்று தன் கோபத்தை தரகரிடம் காட்டினார் கடா. தரகர் ஒரு கத்தை காகிதத்தை எடுத்து நீட்ட சந்தர் அதில் கவனமானான். அவன் அதில் மூழ்கி இருந்த நேரத்தில் குருவிற்கு கடா சோப்பு போட, அணுவை ஒரு பக்கம் சோப்பு தூளில் முக்கி எடுத்து கொண்டிருந்தனர் அச்சுவும் தரகனும். கிட்டத்தட்ட 15 நிமிடங்களுக்கு பின்னர், அங்கிள், ஒரு நிமிஷம் என்று அழைத்தான் சந்தர். இதோ வரன் தம்பி. தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்த குருநாதன், டாக்குமெண்ட்ல ஏதாவது வில்லங்கம்மா தம்பி என்றார் எடுத்த உடனேயே. ஏன் அங்கிள் என்று சந்தர் சிரிக்க, இல்ல, எந்த ஒரு பொருளையுமே அளவுக்கு அதிகமா விளம்பரப்படுத்தினா சலிப்பும் ஒதுக்கமும் கூடவே கொஞ்சம் சந்தேகமும் வந்துடுதுல்ல என்றார் அவர் சாதாரண மக்களின் பிரதிநிதியாய். கரெக்ட் அங்கிள். திரும்ப திரும்ப சொல்றதாலேயோ இல்ல வேட்டி கட்டுறதாலேயோ அமிதாப் பச்சன் சிவாஜி ஆகிட முடியாதுல்ல, அதே கான்செப்ட் தான் என்று உடன் சிரித்தான் சந்தர். பத்திரம் சுத்தமா இருக்கா தம்பி என்றவரின் கேள்வியே சரியில்லைன்னு சொல்லிடுப்பா சந்திரா என்று கெஞ்சிற்று. தாய் பத்திரம் எல்லாம் ப்ராப்பரா இருக்கு அங்கிள். ஆனா நடுவுல கிட்டத்தட்ட 10 பேர்கிட்ட கை மாறி இருக்கு.
அதுல கடைசியா மாறுனதுக்கு முந்தின ட்ரான்ஸான்ல ஏதோ சிக்கல் இருக்கிற மாதிரி தோணுது. கொஞ்சம் டைம் எடுத்து கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணிடலாம்னு தோணுது என்றான் சந்தர். அப்படின்னா வேணாம்னு சொல்லிடுவோம் தம்பி. இல்ல அங்கிள், செக் பண்ணிட்டு சொல்லலாம் என வேகமாய் இடைமறித்தவன், டக்குன்னு வேணாம்னு சொன்னா பேச்சுவார்த்தை முத்திடுமோன்னு தோணுது. ஆளுங்க கொஞ்சம் கரடு முரடா தெரியுறாங்க. அதான் சொன்னேன் என்றான் காரணத்தையும் விளக்கி. நீங்க சொல்றதும் சரிதான் தம்பி. பார்த்துட்டு சொல்றோம்னு சொல்லிடுறேன் என்றவர் அதையே கடாவிடம் பிரதிபலிக்க, கடாவிற்கு பதில் அணு கொதித்துப் போனாள். நான் அப்பவே சொன்னேன், இவன் ஒரு பொறாம பிடிச்சவன், இவனை போய் கூட்டிட்டு வராருன்னு. லூசு டாடி, சரியான என்று அவள் பல்லைக் கடிக்க, சந்துரும் அவளை முறைத்தபடியே நின்றான். குருநாதன் பத்திரங்களை மேலும் ஒருமுறை சரிபார்த்துவிட்டு சொல்கிறோம் என்று சொன்னதில் கடாவிற்கும் தரகனுக்கும் ஏற்பட்ட எரிச்சலை விட அணுவிற்கு அதீத எரிச்சல். டாடி, அவங்க தான் டாக்குமெண்ட் சரியா இருக்குன்னு சொல்றாங்கல்ல என்று அவள் பல்லை கடிக்க, அவங்க சொல்லுவாங்க அனு. சந்தர் தம்பி சரியில்லைன்னு சொல்றாரே, அவனுக்கு என்ன தெரியும்? அவனே கேஸ் இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றான்னு நெஞ்சத்தின் குமுறலை வெளியிட முடியாமல் சந்தரை ஏக்கத்திற்கும் முறைத்தாள் அனு. என்ன சரியில்லையாம்? யோ வக்கீல், பத்திரத்துல என்ன குறை கண்ட? என் வக்கீல் கண்டுபிடிக்காத எந்த தப்ப நீ கண்டுபிடிச்ச? சொல்லு பாப்போம் என்று கடா எகிற, சார் மரியாதையா பேசுங்க என்று கை அமர்த்தினார் குருநாதன். எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்லை அங்கிள். ஆனா அவர் இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் நிஜமாகவே நிலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்து அதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணினாலும் உங்களுக்கு லேசா உறுத்தும். ஒருவேளை நான் வேணும்னே சொல்றேன்னு. ச்சே, நான் அப்படி நினைக்கல என்று அவசரமாய் இடை புகுந்தார் குருநாதன். நினைச்சாலும் தப்பில்லை என்றவன் சிறு இடைவெளியின் பின்னர், அப்படி நினைக்க 90% சான்ஸ் இருக்கு. அது ஹியூமன் நேச்சர் அங்கிள். சந்தேகப்படக்கூடாதுன்னு தோணினாலும் ஒருவேளை காசுக்காக ரிஜெக்ட் பண்ணிரோம்னு ஓரமா உறுத்திக்கிட்டே இருக்கும். ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆயிடும் அங்கிள். வேணாம் என்று உறுதியாய் மறுத்துவிட்டு வண்டியில் ஏறினான். வண்டியை உதைத்தவன், உங்க பொண்ணுக்கு வீட்டுக்கு வழி தெரியும் தானே? வந்துடுவீங்கல்ல என்றபடி அவன் தயங்கி நிற்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும், முதல்ல நீ கிளம்பு என்றாள் அனு. ஏற்கனவே இருந்த கடுப்புடன் தந்தை அவனிடம் கெஞ்சிக் கொண்டு இருந்தது வேறு அழுத்தத்தை உண்டு பண்ண, மனதில் உதயமாயிருந்த வார்த்தைகள் தந்தையின் மீதிருந்த பயத்தையும் மீறி தடதடவென வெளிவந்து விட்டது. அணுவிற்கு பிடிக்கவில்லை என்று தெரிந்த போதும் அவளது நேரடியான இந்த பதில் சங்கடத்தை உண்டு பண்ண, ஓகே என்ற ஒற்றை சொல்லுடன் அவன் வண்டியை திருப்புவதற்கு முன்பாக, அனு, திஸ் இஸ் தி லிமிட். யார்கிட்ட என்ன பேசணும்னு எப்படி பேசணுங்கிற அறிவில்லை உனக்கு என்ற மகளை பார்த்து கர்ஜித்த குரு, டாக்குமெண்ட் சரியாவே இருந்தாலும் இந்த இடம் வேண்டாம், கிளம்பு என்றவர், நாங்க வரோம் சார் என்றார் கடாவிடம். என்ன சார் நீங்க, யாரோ ஒரு ஃப்ராடுக்காக கம்மியா வர இடத்த வேண்டாம்னு சொல்லிட்டு போறீங்க என தரகர் இடைப்புக, அந்த தம்பி டாக்குமெண்ட் சரியில்லைன்னு சொல்றதுக்கு முன்னையே எனக்கு அவ்வளவுக்கும் இஷ்டமில்லை. ஏன் இஷ்டமில்லை? காரணம் எதுவும் சொல்றதுக்கில்ல என்றவர், அனு கிளம்பு என்றார் மகளிடம். டாடி, என்ன ப்ராப்ளம் டாடி? அவங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கள. வேணும்னா வேற யார்கிட்டயாச்சும் டாக்குமெண்ட்டை கொடுத்து பார்ப்போமே. ப்ளீஸ், ரேட் கம்மியா இருக்கே என்றாள் மகளோ நகராமல். அனு, இது பாண்டி பஜார்ல கம்மல் வாங்குற விவகாரம் இல்ல. லட்சக்கணக்கில் பணம் போட்டு வாங்குற போறது. உன் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு இது வியாபாரம், நமக்கு இது வாழ்க்கை. லைஃப் டைம் ப்ராப்பர்ட்டி. ஜஸ்ட் லைக் தட் ஓகே சொல்ல முடியாது. அதான் வேற யார்கிட்டயாச்சும் கொடுத்து நீ கிளம்புறியா என்றார் குரு ஒரே வார்த்தையாக. சார், இடம் வாங்க போற உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கும்போது நீங்க ஏன் சார் தேவையில்லாம என்று கடா ஏதோ தொடங்க அவரை சட்டை செய்யாமல், அனு வண்டியை எடு என்றார் குரு கண்டிப்புடன். அணுவிற்கு வேறு வழி தெரியவில்லை. பாய் அர்ஜு, நான் அப்புறமா கால் பண்றேன் என்ற தோழியிடம் விடைபெற்ற கையோடு கடாவை ஏறிட்டு பார்த்தவள் அவர் முறைத்தபடியே நிற்கவும் ஒன்றும் சொல்லாமல் வண்டியை எடுத்தாள்.
அனு உள்ளூர கொதித்து போயிருந்தாள். சந்தர் சொல்கிறான் என்பதற்காக தந்தை அந்த இடத்தை வேண்டாம் என்று சொன்னதாய் அவளால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. அவன் யான் அவர்களுக்கு? ஜஸ்ட் பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் ஒருவன், அவ்வளவே. அவன் சொல்கிறான் என்று ச்சே, அவன் அச்சு அப்பா சொல்ற மாதிரி வேணும்னே தான் கலைச்சு விடுறான். இடியட். இவனுக்கு கேஸ் வரலனா அதுக்கு நாம தான் கிடைச்சோமா? நேத்து என்கிட்ட 4000 ருபீஸ் ஏமாத்தி வாங்கினான்ல, அது மாதிரி தான் இப்பவும் பிளான் பண்றான். இவனுக்கு நேர்மையாவே சம்பாதிக்க தெரியாது போலயே. சரியான சீட். வீட்டில் உட்காந்து தண்டை சோறு சாப்பிட்ற இவனுக்கே இவ்வளவு இருந்தா மாசம் 20,000 சம்பாதிக்கிற எனக்கு எவ்வளவு இருக்காது? இடியட். எனக்கு வர ஆத்திரத்துக்கு இப்படி மற்றவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற பணத்தில் இவன் நல்லா இருந்துருவானா? நாசமா போயிடுவான். இதுல பெரிய நல்லவன் மாதிரி சீன் வேற. ச்சே, அவன் பேசினதை நினைச்சாலே வயிறு எரியுது. எப்படியெல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்றான். ஷிட். இவனை போய் டாடி நம்புறாரே. டாடி யூஷுவலா யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாரே. அப்புறம் எப்படி? ஜஸ்ட் 2 வீக்ஸ்ல எப்படி இவனை நம்புறார்? தம்பி தம்பின்னு. ச்சே, கேட்கும்போதே எரிச்சலா வருது. அந்த அளவுக்கு நடிச்சிருக்கானா? இருக்கும். ஊர்ல வேற வக்கீலே இல்லை. போயும் போயும் இவனை போய் என்று மனம் உலைக்களமாய் கொதிக்க வண்டியே அவள் பேய் வேகத்தில் விரட்ட, அனு, வண்டியை நிறுத்து, நான் ஓட்டுறேன் என்றார் குரு. ஏன் நான் ஓட்டுனா என்ன? நான் சொன்ன லேண்டை தான் வாங்க மாட்டேன்ட்டீங்க. என்னோட வண்டியில கூட வர முடியாதா? இதுக்கும் உங்க தொம்பி ஏதாவது சொல்வாரா என எகிறினாள் அனு. சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காத அனு. எனக்கு ஒரே எரிச்சலா வருது டாடி. என்னை விட உங்களுக்கு அந்த ஆளு சொல்றது பெருசா போச்சா? நீ வக்கீலா இல்ல அவரு வக்கீலா கேக்குறேன். குருவும் கோபத்தை காட்டினார். இல்லதான், ஆனா அச்சுவோட அப்பா வேற ஒரு வக்கீல் கிட்ட கொடுத்து கரெக்டா இருக்குன்னு சொன்னத இடத்த இந்த இடியட் வேணும்னே தப்பா இருக்கும்னு சொல்றான். அதை ஏன் நம்பணும்? ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தர் கிட்ட கொடுக்கலாம் தானே? அனு, அவர் வேணாம்னு சொல்றாங்கிறத விட எனக்கு அந்த டீல் பிடிக்கல, அதான். ஏன்? ஏன்னா அவன்கிட்ட ஏதோ பொய் இருக்கிற மாதிரி தோணுது. இல்ல, அதெல்லாம் இல்ல. அந்த இடியட் சொன்னது தான் நீங்க வேணும்னே சொல்லிக்கிட்டீங்க. அனு, திரும்பவும் சொல்றேன், உன்னோட பேச்சு வரம்பு மீறி போயிட்டு இருக்கு. நீங்க தான் டாடி அப்படி பேச வைக்கிறீங்க. யாரோ ஒருத்தன் அந்த ஆளு சொல்றான்னு. ச்சே, அவனுக்கெல்லாம் என்ன தெரியும்? வேலை விட்டுன்னு எதையும் செய்யாம வீட்ல உட்காந்து தின்னுக்கிட்டு மற்றவங்களை கேலி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் சொல்றான்னு நீங்க என்ன திட்டுறது சரியே இல்லை டாடி. இட்ஸ் ஜஸ்ட் ரெடிகுலஸ் என படபடவென பொரிந்தாள் அனு. அனு, ஸ்டாப் இட். கை நிறைய சம்பாதிக்கிறோங்கிற திமிர்ல பேசுறியா? இல்ல நம்ம பேர்ல லோன் வாங்கித்தானே அப்பா வீடு கட்ட போறாருங்கிற இலக்காரமா? எதுவா இருந்தாலும் இனி ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் என்றவர், மணிக்கு நடந்தது ஞாபகம் இருக்குல்ல? அது உனக்கும் நடக்கணும்னா பேசு என்றார் அசைக்க முடியாத இரும்பு குரலில். அனு ஆடிப்போனாள். மணிக்கு நடந்ததா? ஓ, நோ நோ. வாய் சுத்தமாய் அடைத்து விட்டது போது. அணுவிற்குள் இருந்த புகை மட்டும் குறையவே இல்லை. வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தியவள் விடுவிடுவென மாடிப்படியை நோக்கி ஓட, குருநாதர் அடுத்த வீட்டு கதவை திறந்து உள்ளே நுழைந்தார். எரிச்சலான எரிச்சல். சந்தரிடம் தந்தை கொண்ட நம்பிக்கையை அவளால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. தன்னை விட அவன் வார்த்தை பெரிதாய் போய்விட்டதா? தான் என்ன அவ்வளவு மட்டமா? அனு கொதிநிலையில் இருந்தாள். நெஞ்சம் தடதடவென அடித்து கொண்டது. இதன் நடுவே, என்ன அனுமா, இடத்த பார்த்துட்டு வந்துட்டீங்களா? டாடிக்கு ஓகேவா என்று ராதா நடுவே புக, அணுவிற்கு சுள்ளென எறிவிட்டது. இடம் என் பேர்ல வாங்க போறோம். அதென்ன டாடிக்கு ஓகேவான்னு கேக்குறீங்க? என் பேர்ல லோனும் தான் வாங்க போறோம். எனக்கு பிடிக்கணும், தட்ஸ் இட் என்றாள் அனு கோபமாய். அனு, என்ன வார்த்தை? அத்துமீறுது. சம்பாதிக்கிற திமிரா? சற்று முன்னர் குருவும் அதே வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்க அணுவின் கோபம் எல்லை மீறியது. அதென்ன சம்பாதிக்கிற திமிருன்னு பேசுறீங்க? வேலைக்கு போற பொண்ணுங்க கோவமா 4 வார்த்தை பேசிட்டா திமிரு பிடிச்சவன்னு சொல்லிட வேண்டியது. ச்சே, சம்பாதிக்கிற எல்லாருக்குமே திமிருனா அப்பாவுக்கும் திமிரா?